நேயர்கள் அனைவரையும் இன்றைய மிக முக்கியமான செய்தியினூடாக நாம் சந்திக்கின்றோம். நேற்று 26ஆம் தேதி, இன்று 27 ஞாயிற்றுக்கிழமை காலை ஓமனில் ஈரானும் அமெரிக்காவுடைய பேச்சுவார்த்தை தொடங்கிய நிலையில் பேச்சு நடந்து கொண்டிருக்கிற ஒரு வேளையில் அந்த பேச்சில் மிகப்பெரிய இடையூறு ஏற்படுத்துகிறதா இல்லையா என்பது தெரியாது. ஒரு பதட்டம் உருவானது. அந்த பதட்டத்தின் விளைவாக உலகம் முழுவதுமே ஈரானை திரும்பி பார்த்தது. அப்படி என்ன சம்பவம் நடந்தது? ஈரானுடைய ஒரு மாஸ் எக்ஸ்ப்ளோஷன், ஈரானுடைய ஃபோர்ட்டாக இருக்கக்கூடிய பந்தர் அப்பாஸ் தெற்கு பகுதியில், அதனை ஒட்டி சற்று தொலைவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ரிஃபைனரி சென்டர் ஷாஹித் ராஜி ஃபோர்ட் மிக மோசமாக பேட்லி டேமேஜ்டு. இதுவரை 50க்கு மேற்பட்டவர்கள், முதலிலே 4 பேர் இறந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சோசியல் மீடியாக்களில் 51 பேர் இறந்ததாக சொல்லப்படுகிறது. 500க்கு மேற்பட்டவர்கள் மிக படுகாயம் அடைந்து ஒரு பிரளய மண்டலமாகவே ஷாஹித் ராஜி ஃபோர்ட், அதாவது இந்த ரிஃபைனிங் சென்டர், கெமிக்கல் டெபாசிட்டட், அதாவது குவிக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பந்தர் அப்பாஸினுடைய நிலைப்பகுதி சற்று தொலைவில் கடுபயங்கரமான சப்தத்தோடு 5 கிலோமீட்டர் வரை இந்த வெடிவிபத்தினுடைய உணர்வுகளை அனைவரும் உணர முடிந்தது, அதிர்ச்சியை உணர முடிந்தது. அதாவது 500க்கு மேற்பட்டவர்கள் பலர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் அபாயகட்டத்தில் பலர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சாவு மரண விகிதம் இன்னும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பந்தர் அப்பாஸில் இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் கார்ப்ஸ் IRGCயினுடைய நேவல் ஃபோர்ஸ் தளம் இருப்பதும், இது மிக மோசமான நிலைக்கு அவைகள் எதுவும் பாதிக்கப்படவில்லை என்பது ஈரானுக்கு ஒரு நல்ல செய்தி. இந்த மாசிவ் ஃபயரில் மிக மோசமான கரும்புகை ஏற்பட்டிருக்கிறது. இந்த கரும்புகையை தாண்டி இன்று காலை வந்த செய்திகள் மூலமாக அது சிவப்பு புகை மண்டலமாக மாறியிருப்பதால் இதில் சோடியம் பெர்குளோரைட்டினுடைய தாக்கம் இருப்பதாக சர்வதேச ஏஜென்சிகள் சொல்லியிருக்கிறார்கள். கருப்பு புகை வந்தால் அதற்கு ஒரு அர்த்தம், ஆனால் இங்கே வருவது சிவப்பு கலராக புகைகள் வந்தது. ஆகவே சோடியம் பெர்குளோரைட் மண்டலமாக அது குவிக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் சில நாட்களுக்கு முன்பு, ஒரு மாதம் இருக்கும், நான் இதே காணொளியில் சைனாவிலிருந்து ஏராளமான டன் கணக்கிலான சோடியம் குளோரைடு மிசைல் உற்பத்திக்காக ஈரானுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்று சொன்னேன். ஆக அதுவும் தற்போது நிலை கொள்ள துவங்கியிருக்கிறது, அல்லது அந்த செய்தி இப்பொழுது சர்வதேசத்தை ஆட்கொண்டிருக்கிறது. இந்த ஷாஹித் ராஜி போட்ட ஆயில் டேங்கர்ஸ், இது ரொம்ப முக்கியமாக ரிஃபைனரி, பெட்ரோகெமிக்கல்ஸ், கூட்ஸ், இது ரொம்ப முக்கியமாக இப்பொழுது அமெரிக்கா ஈரானுடைய பேச்சுவார்த்தையில் டென்ஷன் எஸ்கலேஷன், சந்தேகங்கள், இது உண்மையிலேயே உராய்தல் ஃப்ரிக்ஷன்ஸ், அது மாதிரியான நிலைகளின் மூலமாக ஏற்பட்டதா அல்லது பிளாட் சதித்திட்டங்களின் மூலமாக நடந்ததா? இங்கே சதித்திட்டம் என்றால் இஸ்ரேல் மட்டும்தான் இருக்கிறது, வேறொரு சதித்திட்டத்திற்கான வாய்ப்பில்லை. ஆகவே இஸ்ரேல் ஈரானை தாக்குவதற்கு, இந்த ரீஜனல் டென்ஷன் எஸ்கலேட் ஆனதற்கு இஸ்ரேல் ஈரானை தாக்குவதற்கு ப்ரிப்பேர்ட் ஆகிக்கொண்டிருப்பதை தொடர்ந்து அந்த செய்தியினூடாக மத்திய கிழக்கை யூகித்து வரப்பவர்களுக்கு தெரியும். இஸ்ரேல் ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்காங்க ஃபார் அ மிலிட்ரி ஸ்ட்ரைக்ஸ் ஆன் ஈரான் அப்படிங்கிறது. ஈரானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸுங்கிறது உறுதியான தகவல். அதுக்கு பின்னாடி நான் ஒரு சில சோர்ஸ் சொல்கிறேன். இந்த நிலை இஸ்ரேலுடைய இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி இருக்கலாம் என்றும் சில செய்திகள் வருது. இஸ்ரேல் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ ஹூதிகளையும் ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லாவை போர் தொடர்கிறது. அதே போன்று ஈரானை ஒன்றுமில்லாமல் அமெரிக்காவுடைய உதவியோடு செய்து தான் ஒரு கதாநாயகனாக அந்த மண்டலத்தில் உருவாகிவிட வேண்டும் என்றும், இதன் மூலம் தனது ஆட்சி காப்பாற்றப்படும் என்றும் உறுதியாக நம்புகிறார். வேறு அவருக்கு வழி இல்லை பெஞ்சமின் நெத்தன்யாஹூ பொறுத்தவரை.
ஆகவே இந்த சமாதான பேச்சுகளில் அவருக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. நேற்று கூட சொன்னோம், இவ்வளவு வெரி வெரி அட்வான்ஸ்டாக ஏன் வந்து அமெரிக்கா பேசணும், எங்கள்கிட்ட ஒரு கீ விவகாரங்கள், மிக முக்கியமான விவகாரங்களை எல்லாம் ஷேர் பண்ணிக்கிடலை அப்படின்ட்டு சேனல் 12 நேற்று சொல்லியிருந்ததை நான் உங்களுக்கு சொன்னேன். இதற்கிடையில் இந்த குண்டு மழை, இது குண்டல்ல, இந்த வெடிப்பின் காரணமாக பதட்டம் அதிகரித்திருக்கிறது. ஆக இஸ்ரேல் இதற்கு காரணமாக இருக்கலாம், அல்லது மொசாத் போன்ற உளவு அமைப்புகள் இதற்கு காரணமாக இருக்கலாமோ என்ற மறு சிந்தனைகளும் வருகிற நேரத்தில் அமெரிக்க அதிபருடைய ஒரு வேண்டுகோளின்படிதான் இஸ்ரேல் ஈரானை இதுவரை தாக்கவில்லை என்ற செய்திகளும் இன்றைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிறது. அமெரிக்க அதிபருடைய இஸ்ரேல் ப்ரொபோஸ்ட் சீரியஸ் of the option to attack Iran facilities to US. அமெரிக்காவினுடைய ஒரு சமாதானத்தில் அல்லது வேறு எந்த விவகாரத்தின் கூட இது காணப்படுகிறது. பந்தர் அப்பாஸுடைய ஃபோர்ட் ஹெர்மூஸினுடைய மிக முக்கியமாக அந்த வளைகுடா பகுதி ரொம்ப முக்கியமான எக்ஸ்போர்ட் மற்றும் இம்போர்ட் அதிகரிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான இடத்தில்தான் இந்த ஷாஹித் ராஜி ஃபோர்ட் பந்தர் அப்பாஸினுடைய இணைப்போடு அல்லது சற்று தள்ளி இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமாக ஈரானின் தென்பகுதியில் நடந்திருக்கிறது. இப்போ உண்மையிலேயே ஈரானுக்கு பதட்டம் வரத்தானே செய்யும். 500 பேர் ஆபத்தான கட்டத்திலே காயம் பெற்றிருக்கிறார்கள். சோசியல் மீடியாக்களில் 50க்கும் மேற்பட்டவர்கள் இறந்ததாகவும் ஈரானுடைய அஃபீஷியல்ஸ் 4 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் சொல்லுகிறது. இதுக்கிடையில் இந்த 3rd ரவுண்ட் டாக் குறித்து அப்பாஸ் அராகச்சினுடைய பேச்சு ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியானது. அதில் அப்பாஸ் அராகச்சி என்ன சொன்னாருன்னா, ரொம்ப முந்தைய பேச்சை விட இது ரொம்ப சீரியஸாக போய்கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு தான் அப்பாஸ் அராகச்சி சொல்லியிருக்கிறார். அது எந்த அடிப்படையில் சீரியஸுங்கிறது தெரியல. முந்தைய பேச்சை விட தற்போதைய பேச்சுக்கள் ரொம்ப சீரியஸான முறையில் ரொம்ப விவேகத்தோடும் சென்று கொண்டிருப்பதாக நாங்கள் அவதானிக்க முடிகின்றது. ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தை கன்க்ளூட்ஸ் இன்னைக்கு ஆக்கப்பட்டால் அது ஒரு பாசிட்டிவ் எஃபெக்டாக இருந்தால் ஒரு டிராஸ்டிக் இம்பேக்ட் ஆன் இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி, ஒரு ட்ரெமெண்டஸ் எஃபெக்டிவ் ஆன் ஒரு கடுமையான அல்லது வியக்கத்தக்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது மத்திய கிழக்கை தாண்டி யூரோப்பிய யூனியன்களுக்கும் இது ஒரு மிக தாக்கத்தை தான் ஏற்படுத்தும். ஆகவே இதற்கிடையில் அமெரிக்காவினுடைய ஸ்பெஷல் என்வே ஸ்டீவ் விட்காஃப் அப்பாஸ் அராகச்சினுடைய அந்த டெலிகேஷன் டு பி கண்டினியூ அது முடிந்திருக்கலாம். இந்த காலை அதுவரை செய்தி வரவில்லை. யூஎஸ் சார்பில் இந்த டெக்னிக்கல் டீமினுடைய மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் லெவல் டெலிகேஷனுக்கு மிஸ்டர் ஆண்டன் தலைமை தாங்கியிருக்கிறார். மிக்கைல் ஆண்டன் தலைமை தாங்கியிருக்கிறார். ஈரானுடைய இந்த குழுவுக்கு மஜீத் மற்றும் டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டர் காசிம் கரிபாபதி அவர்களும் தலைமை தாங்கியிருக்கிறார். நாம் ஏற்கனவே கடந்த புதன்கிழமை அணு ஆயுதங்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிற குறித்தமாக எக்ஸ்பர்ட்ஸ் லெவல் கமிட்டின்னு சொன்னோம். அமெரிக்காவினுடைய சார்பில் மிக்கைல் ஆண்டனும் டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டர் காசிம் கரிபாபதியும் மஜீத் தக்தியும் வில் பி அ லீட் த டாக் அப்படிங்கிற செய்தியை தஸ்னிம் நியூஸ் ஏஜென்சி ஈரானிலிருந்து தெரிவிக்கிறது. இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அப்போ இந்த வெடிப்புக்கும் இந்த வெடிப்பு நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழலுக்கும் பேச்சுவார்த்தைக்கும் ஒரு எஸ்கலேஷன் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் ஒரு பதட்டம், ஒரு ஆன்சைட்டி இருந்தாலும் இது பேச்சு நல்ல முறையில் சென்று கொண்டிருக்கிறது தான் அப்பாஸ் அராகச்சியுடைய ஸ்டேட்மெண்ட். ரொம்ப சீரியஸாக போகுது அப்படின்னு சொன்னார். த ஆன்கோயிங்ஸ் வந்து இட்ஸ் நாட் லிமிட்ஸ் நியூக்ளியர் பட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் மிசைல்ஸ் ப்ரோக்ராம்ங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு தகவலை நம்ம இப்போது பார்க்குறோம். எப்படின்னா, ஏற்கனவே நியூக்ளியர் வெப்பன்ஸ் குறித்து மட்டும்தான் அதை ஹேண்டில் பண்ணுறது, அது கண்டெயின் ரெஸ்டோரேஷன் பண்ணுறது, உற்பத்தியெல்லாம் பேசியிருந்தோம். ஆனால் இப்போ நேற்றைய புதிய தகவல்கள் அதை தாண்டி மிசைல் சம்பந்தமான பேச்சுக்களும் வந்திருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில் இதை அன்டிஸ்க்ளோஸ்டு ஈரான் அஃபீஷியல்ஸ் அவர்கள் எதுவும் வெளிப்படுத்தவில்லை என்ற தகவல் நேற்று கிடைத்திருக்கிறது. வாஷிங்டன் போஸ்ட்டு இதனை ஒரு செய்தியாக சொல்லியிருக்கிறது. மறுஉருவாக்க நிலைகள் குறித்து பேசப்பட்டதாகவும் சொல்லியிருக்கிறது. ஈரானுடைய இஸ்ரேல் அலைசினுடைய இந்த விவகாரத்தில்
ஈரான் ஏற்கனவே மிசைல் ப்ரோக்ராம் இஸ் நான் நெகோஷியபிள். இது வந்து நாட்டினுடைய பாதுகாப்பு சம்பந்தமான விவகாரம், ட்ரோன்கள் விவகாரம், மிசைல்ஸ் விவகாரம், மற்ற ஆயுதங்கள் விவகாரம். ஆனால் ஒன்று நாங்கள் பேசுவது அணு ஆயுதத்தை பயன்படுத்துவதற்கு நாங்கள் சிவில் ஒர்க்குக்காகத்தான், சிவிலியனுடைய நன்மைகளுக்காக, அதாவது மருத்துவத்துறையில், மின்சாரத்துறையில், இன்னும் பல உற்பத்தி துறைகளில் நாங்கள் பயன்படுத்த போகிறோம் கட்டமைப்புகளுக்காக. ஆனால் நிச்சயமாக அது மக்களை படுகொலை செய்கிற ஆயுதங்களை நாங்கள் செய்ய போவதில்லை, அதற்கு வாய்ப்பில்லை என்று சொன்னாலும், நேற்று முன்தினம் நான் வெளியிட்ட காணொளியில் சேட்டலைட் பிக்சரின் மூலமாக மிக அடியாழத்தில் இஸ்பஹான் என்பது மிக முக்கியமாக, நெட்டான்ஸ் இஸ்பஹான் என்பது அங்குள்ள மிக முக்கியமான அணு ஆயுத நிலைகள். இந்த அணு ஆயுத நிலைகளுக்கு ஆழமாக அவர்கள் பொதித்து வைத்திருக்கிறார்கள். சென்ட்ரிஃபிகேஷன், அதாவது என்ரிச் செய்யப்பட்ட யுரேனியம் ஸ்டாக்பீல்ஸ்லாம் இருப்பதாக சொன்னோம் ஒரு கருத்தை. அது எப்படினால் தடிமமான வாள் மூலமாக இது கனெக்டிவ் லிங்காக வந்து இஸ்பஹானோடு கனெக்டிங் லிங்காக இருக்கிறது என்று ஒரு செய்தியை நான் சொல்லியிருந்தேன். இப்பொழுது அந்த விவகாரத்தில் வாஷிங்டன் போஸ்டுடைய கருத்தை தாண்டி அமெரிக்கா வந்து ஒரு கருத்து வெளியாகிருக்கிறது. ஆனால் ஈரான் இது குறித்து பேசப்படவில்லை என்று ஏற்கனவே தெரிவித்தது. நேற்று வரைக்கும் இது ஒரு அன்டிஸ்க்ளோஸ்டு அஃபிஷியலாக சொல்லப்படவில்லை. ஆனால் இன்று காலை இந்த 8 மணி நேரத்திற்கு முன்பு வந்த அப்பாஸ் அராகச்சி டேபிளில் மிசைல் சம்பந்தமாக நாங்கள் எந்த பேச்சும் பேசப்படவில்லை, அதற்கான வாய்ப்பில்லை என்பது போல் அவர் மறுத்திருக்கிறார். ஆக இந்த பேச்சில் ஈரானுடைய மிக முக்கியமாக அணு ஆயுதங்கள், நியூக்ளியர் ஸ்டாக்பீல்ஸ், என்ரிச் செய்யப்பட்ட யுரேனியத்தின் அளவுகள், என்ரிச் செய்யப்பட்ட ஈரானியத்தின் அணு ஆயுதங்களுடைய அளவுகள் குறித்து மட்டும்தான் பேசப்படும் என்பதை ஒரு 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 கிரிப்ளிங்ஸ், இதுக்கான முடக்கமாக ஒரு டிஸ்கிரிபன்சி தட் ஹஸ் பீன் கோயிங் ஆன். இப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. அது நமக்கு சரியில்லை. இதுக்கு இடையில் ரொம்ப முக்கியமாக இப்போ இந்த அணு ஆயுத நெகோஷியபிள் எலமெண்ட்ஸு இது எப்படி இருக்க போகுது என்பதையெல்லாம் ஈரான் மிசைல் ப்ரோக்ராம் இஸ் நான் நெகோஷியபிள் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிங்கிறது வந்து ஈரான் வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. இப்போது இஸ்ரேல் பதட்டப்படுவதன் காரணம் என்ன என்பதை நான் சொன்னேன். அதுக்கப்புறம் இஸ்ரேல் இப்போ ஒரு 3 F-35 ஃப்ளைட்டை, ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு வந்திருக்கிறது. இந்த F-35 ஸ்டீல்த் ஃபைட்டர் ஜெட்ஸ் ஃப்ரம் USA. இது ரொம்ப F-35 பற்றி நான் இன்னொரு காணொலியில் போடுறேன். அது ஒரு தனியாக ஒரு 3/4 மணி நேரம் பேசலாம். இப்போ பேச முடியாது. அது எந்த மாதிரி சிஸ்டம் இருக்குது. F-35னா ஒன்று கிடையாது. F-35ல பல சிஸ்டம் இருக்கிறது. இப்போ இவங்க வாங்கியிருக்கிறது ஒரு அட்வான்ஸ்டு ஏர்கிராஃப்ட்னு சொல்லப்படுது, ஃபைட்டர் ஜெட்ஸ். இது வெளிநாடுகளுக்கு எந்த நாட்டோடும் அமெரிக்கா உற்பத்தி அக்ரிமெண்ட் போட்டதில் இது 45வது ஏர்கிராஃப்ட்ஸாக வந்து இது F-35 ஈரான், அதாவது இஸ்ரேல் முதன்முறையாக ரெக்ரூட்ஸ் பண்ணியிருக்கிறதாக அது நமக்கு செய்திகள் கிடைத்திருக்கிறது. நவாட்டிம் ஏர்பேஸினுடைய தெற்கு இஸ்ரேலில் 140 ஸ்குவாட்ரான் படைப்பிரிவில் இது சேர்க்கப்பட்டிருப்பதாக 45வது நம்பர் என்று வந்திருக்கிறது. அது அநேகமாக F-35 தான் இருக்கும். இந்த நவாட்டிம் பேஸில் அமெரிக்கா முதலாக ஸ்டீல்த் ஃபைட்டர் ஜெட்ஸ் ஃப்ரம் USA அவங்க ரெக்ரூட்ஸ் பண்ணியிருக்கிறாங்கிற செய்தியும் நமக்கு வெளியாக இருக்கிறது. இது F-35 வந்து ரொம்ப 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 வலிமையானது. அமெரிக்கா முதலாக ப்ரொக்யூர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஆள் எடுப்பு என்று சொல்வதை விட அதற்கு தேர்வு செய்யப்பட்டது, விமானங்கள், பயிற்சி எல்லாம் சேர்த்து தான் அவர்கள் அனுப்பியிருப்பதாகவும், இந்த ப்ரொக்யூர்மெண்ட்ஸ் F-35 ஃபாரின்ல இருந்து முதலாக இஸ்ரேல் மட்டும்தான் வாங்கியிருக்கு. அதை சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் வந்து 2010 பல ஒப்பந்தங்களை அமெரிக்காவோடு போட்டிருக்கிறாங்க. அந்த ஒப்பந்தத்தில் மொத்தம் 75க்கும் மேற்பட்ட F-35 ஜெட்ஸ் மிடில் ஈஸ்ட்டுக்கு, மிடில் ஈஸ்டில் 5வது ஜெனரேஷன் 5th ஜெனரேஷன் ஃப்ளைட் ஜெட்ஸ் வந்து அட்வான்ஸ்டு காம்பேட் ஏர்கிராஃப்ட் இப்போ இஸ்ரேல்கிட்ட மட்டும்தான் இருப்பதாக செய்தி வருது. துருக்கிட்ட ஒன்று இருந்தது, அதை பற்றியான செய்திகள் நம் மறுநாள் பார்க்கின்றோம். இப்போது அட்வான்ஸ்டு F-35 நெவாட்டிம் பேஸில் இந்த மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஒரே நாடு இஸ்ரேல் தான். அப்போ இஸ்ரேல் இப்போ அவசரமாக 3 F-35 ஏன் பர்ச்சேஸ் பண்ணாங்க, நெவாட்டிம் பேஸில் ஏன் நிறுத்தியிருக்கிறாங்கங்கிற செய்திகள்லாம் ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தை முடிந்தாலும், இஃப்
ஒருவேளை முடியாவிட்டாலும் அமெரிக்கா நேரடியாக வராது என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதற்கான சாத்தியங்கள் ஏராளமாக இருப்பது அவருடைய ப்ரிப்பரேஷன் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். ஹவுதியினுடைய மிகப்பெரிய வல்லமை ஷூட் டவுன், அதாவது ஷூட் பண்ணி கீழே அவர்களை அழித்திருக்கிறார்கள். இது அமெரிக்காவுடைய 200 மில்லியன் பெருமானம் உள்ள ஒரு பெரிய ஏர்கிராஃப்ட், அதாவது உளவு விமானங்கள் என்று சொல்லப்படுகிறது. B-2 பாம்பர்ஸ் யூஎஸ்னுடைய மிக முக்கியமாக இது என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், இந்த F-35 மூலமாக B-2 பாம்பர்ஸ் யூஸ் பண்ணக்கூடியதை வைத்து ஹவுதிகளின் மீது நிலை குலையத்தக்க கடுமையான தாக்குதல்களை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். ஆனாலும் ஹவுதிகள் இஸ்ரேலை நோக்கி ரைன்ஸ் ட்ரோன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தொடர்ந்து ட்ரோன் மலைகளாக அவர்கள் வீசிக்கொண்டிருக்கிறார்கள். F-35 துல்லியமாக இலக்கை தாக்கும் என்பதை சொல்லியிருந்தோம். துல்லியமாகவும் தாக்கியிருக்கிறார்கள். அமெரிக்காவின் ட்ரூமன் கப்பலுடைய ஃபெயிலியருக்கு அப்புறம் கேரல் வாட்சன் ஹவுதி உடைய ட்ரோன்களை ரொம்ப இடைமறித்து தாக்குதல் நடத்தி சக்ஸஸ் ஆனதாக அதற்கு F-35 ரெட்ஸ் செய்தி வெளியாக இருக்கிறது. இந்த ட்ரோன்களை இடைமறித்து தாக்கியது ரெட்சி செங்கடல் பகுதிகளில் F-35 பங்கு உறுதியானதாகவும் அமெரிக்காவின் தரப்பில் நமக்கு செய்தி கிடைத்திருக்கிறது. ஹவுதியை அவர்கள் ஏர் டு ஏர், அதாவது வானிலை வைத்தே அடித்து உருக்குலைத்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் அமெரிக்காவினுடைய ஜாயிண்ட் ஸ்ட்ரைக்ஸ் மூலமாக வெளியாகிருக்கிறது. ஆக இப்போது இந்த விவகாரத்தை அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஒரு அஃபீஷியல்ஸ் பேர் வெளியிடப்படாமல் என்ன சொல்கிறார், தி லாஸ் ஆஃப் த ட்ரோன் ஹேஸ் காம்ப்ளிகேட்டட் அவர் எபிலிட்டிஸ் ஆஃப் அசஸ் ஹவு மச் வி ஹாவ் டீக்ரேட் தேர் வெப்பன்ஸ் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறதெல்லாம் அறிந்து கொள்வதற்கு உறுதியாக இருக்கிறது என்பது போன்று அமெரிக்காவுக்கு சாத்தியமான ஒரு செய்தியும், நாங்கள் எத்தனை அளவிற்கான ட்ரோன்ஸ்களை இடைமறித்திருக்கிறோம் அல்லது நாங்கள் அடித்திருக்கிறோம் என்பதையெல்லாம் ஹேஸ் காம்ப்ளிகேட்டட் எங்கள் எபிலிட்டியை இது புரிந்து கொள்வதற்கான சில நடவடிக்கைகளை தெளிவுபடுத்தப்பட்டது. ஒரு ஹோப்ஃபுல்லான ஒரு மெசேஜை அவர் சொல்லியிருக்கிறார். அது இருந்தாலும் கூட அமெரிக்காவினுடைய B-2 பாம்பர்ஸ் F-35 வல்லமையிட ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், அதை நான் மறுபடியும் சொல்லிடுறேன். இந்த நிலையில் நிறைய செய்திகள் இருக்கிறது, மனதில் வருவதையெல்லாம் பார்த்து சொல்ல வேண்டியிருக்கிறது. நான் இப்போ என்ன சொன்னேன்னா, அந்த ஷாஹித் ராஜி ஃபோர்ட்டில் பேட்லி டேமேஜ்னு சொன்னேன் இல்லையா, IRGCனுடைய நேவி பேஸ் அருகில் தான் இது நடந்திருக்கிறதுன்னு. இது உடனடியாக இந்த டென்ஷனில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அமெரிக்கா உளவு விமானம் உடனடியாக அந்த பகுதியிலே பறந்திருக்கிறது என்ற தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதாவது என்னன்னா, அமெரிக்காவினுடைய இந்த சம்பவம் நடந்து ஃபயர் ஆகிட்டு உலகம் பதட்டத்தில் இருக்கும்போது அமெரிக்காவினுடைய நேவியினுடைய MQ-4C, நல்ல கவனிங்க, அமெரிக்காவினுடைய நேவி MQ-4C சர்வைலைன் ட்ரோன் பெட்ரோலிங் அங்கிருந்து மத்திய கிழக்கு கடற்படை ரெட்சி பெர்சியன் கல்ஃப் ஆஃப் த காஸ்ட் ஆஃப் ஈரான் அப்படிங்கிற நிலையில் அவர்கள் என்ன சொல்கிறது, உளவு பார்த்திருக்கிறார்கள் அல்லது வட்டமிட்டிருக்கிறார்கள். இதுவும் டென்ஷன் எஸ்கலேஷனுக்கு ஒரு காரணம் என்ற செய்தியை நாம் சொன்னோம். ஆனால் இதையெல்லாம் பெரிய பாதிப்பு இல்லாமல் தற்போது பேச்சுவார்த்தை ரொம்ப சீரியஸாக போய்கிட்டு இருக்கிறதாக அப்பாஸ் அராகட்சியினுடைய 8 மணி நேரத்திற்கு முன்பான செய்தியை நாம் உங்களுக்கு தருகிறோம். அமெரிக்காவினுடைய இந்த மிகப்பெரிய லாஸை அவர்கள் இப்பொழுது கர்னல் வட்சன் மூலமாக F-3 மூலமாக ரெட்சியிலே தடுத்திருப்பதாக, அளவீடு செய்வதற்கு கூடிய தங்கள் கேப்பபிலிட்டியை நிறையும் செய்யக்கூடிய தகுதி கிடைத்திருப்பதாகவும் அமெரிக்கா சொல்கின்றது. இஸ்ரேல் இதுவரை F-35 மிக வல்லமை வாய்ந்ததை சர்வதேச அளவில் மத்திய கிழக்கில் யாரிடம் இல்லாமல் 5வது ஜெனரேஷன் 5th ஜெனரேஷன் அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க 5th ஜெனரேஷன் முதலாக இந்த காம்பேட் ஜோனில் அட்வான்ஸ்டு காம்பேட் ஏர்கிராஃப்டாக இஸ்ரேலிடம் மட்டும்தான் இருக்கிறது என்பது இஸ்ரேலுக்கு பெரிய செய்தி. F-35 மிக வலிமையானது மட்டுமல்லாமல் இந்த ப்ரொக்யூர்மெண்ட் F-35 ஃபாரின் மிசைல்ஸ் சேல்ஸை முதலாக இஸ்ரேலுக்கு தான் அமெரிக்கா வழங்கியிருக்கிறதையும் கேன் நியூஸ் ஏஜென்சி தெரிவிக்கிறது. ஆக இப்போது இந்த நியூஸினுடைய முடிவுக்கு வந்துட்டேன்.
என்ன நடக்க போகுது, பேச்சுவார்த்தையின் தீர்வுகள் என்ன, கொதிநிலையில் இருக்கின்றது. ஈரானில் 500 பேர் அபாய கட்டத்தில், 5லிருந்து 50 பேர் மரணம். இப்போ இதில் முக்கியமான விஷயம், அடுத்து பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் அவங்க மிசைல்ஸ் குறித்து பேசுவார்களா, அது சிக்கலை ஏற்படுத்துமா, இல்லை என்று சொல்லிடு அன்டிஸ்க்ளோஸ்டு அஃபீஷியல்ஸ்னு வந்திருக்கு. ஆனால் அப்பாஸ் அராகச்சி அது குறித்து பேசப்படவில்லை என்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு கொதிநிலை, பதட்டம் மத்திய கிழக்கிலே காணப்படுகிறது. மீண்டும் நாளை உங்களுக்கு பல புதிய செய்திகளோடு சந்திக்கின்றேன்.